Mr. Rahu. So Raghu வந்து ஏஜ் இஸ் ஜஸ்ட் a நம்பர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பிகாஸ் he is getting an award along with his son. அவரோட பையனோட ஒரு அவார்டு வாங்குறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ ஒரு வார்த்தைகள் ரகு எங்களுக்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் யூ. நான் ஆக்சுவலி எக்ஸ்-சர்வீஸ்மேன் ஆர்மியில் 16 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆகி ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு இங்கே வர்றப்ப அதான் இந்த சார் இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி எதாக இருந்தாலும் ப்ரெஷர் எடுத்து பண்ணன்ற மாதிரி இங்கே ரேஸில் வந்து காம்படிஷன் இருக்கப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப எங்களுக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும். அப்புறம் போக போக தான் சரி இவங்க கூட நம்மளும் போட்டி போடும்னு ஒரு இது வரும். இந்த பஸ்ஸில் இதெல்லாம் போடுறப்ப அவங்களாம் வேகமாக போட்டுருவாங்க, நம்ம போட முடியாது. சரி அவங்க போட முடியாமல் நிற்கிறப்ப அந்த எது போட முடியாதோ சரி அதை பண்ணுவோம்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் வரும். அது ஏன்னா அவங்களுக்கு வேகமாக பண்ண முடியாது, மெதுவாக பண்ணுறோம். அவங்க பண்ண முடியாத நம்ம பண்ணுவோன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த மாதிரி ப்ரெஷரில் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பழகிட்டேன். இங்கே வந்து ஒரு 16 வருஷம் கேட்பேன். இங்கே வந்து திரும்ப ரீப்ரெஸ் பண்ணி இங்கே பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்ல வாய்ப்பு கிடச்சி. மற்ற சென்டரில் மாதிரி ஈவினிங் 5 மணி ஆனால் முடிஞ்சது இல்லாமல் ஈவினிங் நைட்டு எத்தனை மணி வரைக்கும் சான்ஸ் கொடுத்தாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அது ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அதேமாதிரி மெயின் எக்ஸாம் வரப்பெல்லாம் கடைசி 1 வீக்லாம் நைட்டு அங்கேயே தூங்கி அங்கேயே படிக்கிற அளவுக்கு நல்லா ரொம்ப மோட்டிவ் பண்ணாங்க. நல்லா சான்ஸ் கொடுத்தாங்க. ஃபுட்லேருந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் எங்களால் ரொம்ப முன்னேறி வர முடிஞ்சிச்சு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்க பேங்கில் ஒரு 50% மேலே எந்த பேங்கில் போனாலும் ரேஸில் படித்த ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்கன்னு என்னால் நம்பிக்கை சொல்ல முடியும். அந்தளவுக்கு இது பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யூ சான்ஸ். ஓகே. ஸோ ரகு, ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஐ திங்க் யுவர் வைஃப் இஸ் பீன் டேக்கிங் அ வீடியோ. அவங்களே மேடை கூப்பிட்டு இந்த சக்ஸஸ் மூமெண்ட்டை நீங்கள் அவங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும். கேன் யூ ரிக்வெஸ்ட் ஹர் டு ஜாயின் அஸ்? மிஸ்ஸஸ் ரகு ப்ளீஸ் எங்களுக்காக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ எஸ், நீங்கள் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபிகல்ட்டி இருந்ததா படிக்கிறேன் அப்படின்னு சொன்னபோது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதாவது ரேஸில் படிக்கும் போதே எங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ரேஸ் போனாலே செலக்ட் ஆயிடுவாங்கிற கான்ஃபிடென்ட்டோட தான் இங்கே வந்தோம். தேங்க்ஸ் டு ரேஸ் அகாடமி. அப்புறம் வந்து எக்ஸ்-சர்வீஸ்மேன்னா கொஞ்சம் கஷ்டம் டஃப்னு தான் சொல்லி இது பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஈஸியாக செலக்ட் ஆகிடுவோம்னு நினச்சி உள்ளே வந்தாங்க. ரேஸ் அகாடமி வந்து நல்லா அவங்களுக்கு வந்து அப்ரோச் நல்லா கொடுத்தாங்க, கைட் பண்ணாங்க, நிறையா இதில் ஹெல்ப் பண்ணாங்க. நல்லா அவங்க செலக்ட் ஆனதுக்கு ரொம்ப நாங்கள் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சதுக்கு இன்னும் ஹாப்பியா இருக்கு. தேங்க்ஸ் டு ஆல். தேங்க் யூ சோ மச் எங்களுக்காக வந்தது. தேங்க் யூ. ஹேவ் அ கிரேட் இயர் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரகு. தேங்க் யூ. தேங்க் யூ மேம். சிவராஜ் SBA கிளப். ஸோ எக்ஸ்-சர்வீஸ்மேன் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான பர்சன், சென்னை பிரான்ச் ஸ்டூடெண்ட் தான். இவர் வந்து இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக கேட்டப்போ சார் சொன்னார், நான் இன்னொரு எக்ஸாம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கேன், அதெல்லாம் முடிச்சுட்டு நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஸோ அதை சக்ஸஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கு நிற்கிறாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் அஸ். சிவராஜ், ஸோ நீங்கள் வந்து இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வார்த்தைகள் இல்லை ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா என்னவா இருக்கும்? நிறைய எக்ஸாம் நம்ம படிக்கும்போது நிறைய வாட்டி ஃபெயில் ஆகும். ஆனால் நமக்கு ஃபெயில் ஆனாலும் நமக்கு வந்து ஒரு தைரியம் இருந்துச்சு, நம்ம அழகாக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா நான் வந்து எழுதும் போது ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக நான் ஒரு 7 மெயின்ஸ் ஃபெயில் ஆனேன். அதுக்கப்புறமா நான் ரேஸ் ஜாயின் பண்ணதுக்கு போகிற என் மென்டர் சப்போர்ட் ப்ளஸ் என்னுடைய லேப் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. அதனால என் மென்டர்ஸ் ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க. அதனால நான் வந்து SBI JA, RRB OA அண்ட் IBPS கிளியர் 3 எக்ஸாம் நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ எஸ், என்னதான் நீங்கள் ஃபெயில் ஆனாலும் வந்து இந்த கான்ஃபிடென்ஸை விடாதீங்க, என்னால் முடியும் அப்படின்றது தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சிவராஜ் ஃபார் ஜாயினிங் அஸ். நெக்ஸ்ட் கால் அப்பான் செந்தில் குமரன், இந்தியன் பேங்க் கிளப். So we have another successful man joining us on the stage. Hello sir. So got an award. எப்படி ஃபீல் பண்றீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு எக்ஸ்-சர்வீஸ்மேன். ஆர்மியில் 28 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணேன். 19 வயசில் ஆர்மியில் ஜாயின் பண்ணிவிட்டு 48 இயர்ஸில் வந்து வெளியே வந்தேன். வெளியே வந்துட்டு நான் ரேஸில் வந்து ஒரு 6 மந்த்ஸ் படித்தேன். படிச்சுட்டு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டேன். எனக்கு என்னோடய மென்டார்ஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. விநாயக் சார், விக்னேஷ் சார், கண்ணன் சார், கௌதம் சார், இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. ஏஜ் ஃபேக்டரு 48, 49 அந்த ஏஜில் நான் படிச்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா சொன்னாங்க, நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணதுக்கு. என்னோடய ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் 48 இயர்ஸ்க்கு அப்புறம் வெளியே வந்துட்டு நான் அவங்களோட பேசக்கூட மாட்டேன். எப்போ பார்த்தாலும் ரேஸ்லேயே தான் கிடந்தேன். மார்னிங் 8 o'clockலேருந்து நைட்டு 8 o'clock 9 o'clock வரைக்கும் படிச்சுட்டே தான் இருப்பேன்.
ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் என்னோட மென்டார்ஸ் அண்ட் ரேஸ். தேங்க்யூ வெரி மச் மேம். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கணும். பிகாஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 48 இயர்ஸ் வாட் இஸ் த ஒன் திங் தட் மோட்டிவேட்டட் டு ஸ்டடி? திருப்பியும் படிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் எப்படி வந்தது? அது சொன்னீங்கன்னா இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து ஆர்மியில் சுபேதார் மேஜர் ரேங்க்கில் இருந்தேன். இன்னும் எனக்கு ஒரு 6 இயர்ஸ் சர்வீஸ் பேலன்ஸ் இருந்துச்சு. பட்டு எங்கள் அப்பா ஆக்சிடெண்ட்டில் பைக் ஆக்சிடெண்ட்டில் இடுப்பில் இன்ஜூர் ஆகிடுச்சு. ஸோ அம்மா எனக்கு கிடையாது. ஒரு 10 இயர்ஸ் முன்னாடியே நான் சைனா பார்டரில் இருக்கிறப்ப அம்மா இறந்துட்டாங்க. நான் எங்கள் அம்மாவை கூட பார்க்கல. அதனால் எங்கள் அப்பாவை பார்க்கணும் அப்படின்றக்காண்டி நான் ஆர்மியிலேருந்து வந்தேன். சரி, நாங்கள் ரொம்ப பிஸியாக இருப்போம். பட் ஏஜ் எனக்கு 48. இனிமேல் நம்ம ஃப்ரீயெல்லாம் எங்களால் இருக்க முடியாது. ஆசியா சோல்ஜர்ஸ் நாங்கள் ரொம்ப பிஸி லைஃப்பில் இருந்தவங்க. சரி, லைஃப்பில் இன்னும் நம்ம ஏதாவது சாதிக்கணும், பிஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலும் படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணேன். தேங்க்யூ மேம். That was so emotional. Even your mother will be happy seeing you getting an award. Congratulations once again. Thank you so much for joining us on the stage. So next to call upon Mogan Gant, Indian Bank Clerk. So actually ex-Servicemen, ஓகேங்களா. ஸோ காஞ்சிபுரம் பிரான்ச்சில் ஒரு 4 மாதத்தில் கிராக் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய கரிதோஷம் கொடுத்துடலாம். ஸோ காஞ்சிபுரம் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா ஒரு குறுகிய காலத்திலேயே டக்கு பண்ணிருக்கீங்க. ஃபேமிலியோட ஒரு ரெகக்னேஷன் உங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க வரண்டாலேருந்து. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் ரேஸ். காஞ்சிபுரத்தில் ரேஸ் வராது அன்று ஃபஸ்ட்டாக ஒரு 3 இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரேஸோட விஷன் அவுட்ரீச், ஹவு டு ரீச் த பீப்புள் அண்ட் த புவரஸ்ட் ஆஃப் த புவர் அன்றது காஞ்சிபுரம் ரேஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்க வர. காஞ்சிபுரம் ரேஸ் இருக்குது, நாங்கள் லேண்ட்மார்க் பண்ணிக்கிறோம். we are all set to land and mark our all students from next year. அதுக்கு இதான் ஸ்டார்ட்டு. வில்லேஜ்லேருந்து வர பசங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு ஒரு கோச்சிங் கிடைக்கல, படிக்க முடியல அந்த பீப்புள்ஸ்க்கெல்லாம் பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரேஸ் அங்கே ஸ்டார்ட் பண்ணது பெரிய விஷயம். நான் ஏர்ஃபோர்ஸில் ஒரு 20 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒர்க் பண்ணிவிட்டு அது டிவிஎஸில் நான் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாயின் பண்ணியிருந்தேன். தென் ஒய்ஃப் கூட சொல்லிட்டுப்போ ஜஸ்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுங்க. நானும் ஒரு இது சொல்லுவேன், காஞ்சிபுரத்தில் ரேஸ் வரட்டும், நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ காஞ்சிபுரம் ரேஸ் கிளியர் பண்ணிங்களா? ஸோ ஓகே, ஒய்ஃபு சொல்லிட்டாங்கப்பா ரைஸ் வந்துடுச்சு காஞ்சிபுரத்தில். ஸோ இப்போ ஃபேமிலி இவங்கெல்லாம் சொன்னாங்க 1 இயர் டைம் கொடுக்குறவங்களுக்கு. ஸோ வந்துடுச்சு, ஓகே பார்த்தல இப்போ 1 இயராக கிளியர் பண்ணுறோமான்றது. ஆனால் இதுக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இது பார்த்தீங்கன்னா நம்ம கவிக்குமரன் சார். நிஜமாக அவர் இல்லைன்னா என்னால் கிளியர் பண்ணியிருக்க முடியாது. அதேமாரி நவீன் சார், அரிகா சார், மென்டர் ஸ்டாஃப். நான் ஸ்டார்டிங் ஜாயின் பண்ணும்போதே சாரை கேட்டிருந்தேன், சார் ஐபிபிஎஸ் கிளர்க்கா டிஎன்பிஎஸ்சியான்றது ஒரு இதாக இருந்ததுன்னா, இல்லைப்பா நீ பேங்கிங் செலக்ட் பண்ணுங்க அண்ட் கரெக்டாக கைட் பண்ணார். ஸோ அவர் டே நைட் எல்லாம் வெளியே போயிடுவாங்க. ஆனால் நான் பார்த்துட்டு இருப்பேன், ஒரு 1/2 அன் ஹவர் லேட்டாக போவாங்க லேப்லேருந்து. அவரோட எஃபர்ட் சின்சியராக அவர் பாட்டு நாளைக்கு என்ன பண்ணணும், நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் பெட்டராக என்ன நம்ம கொடுக்க முடியும் அந்த ஒரு அப்ரோச் எல்லாம் பார்த்து மேனிப்புலேட் பண்ணிருப்பாரு. அதேமாரி சொல்கிறாங்களா, தோனி லாஸ்ட்டில் அடிச்சாரு 6ன்ற மாரி. எங்கள் டீமையும் காஞ்சிபுரம் டீமும் 6 அடிக்கும் கண்டிப்பாக. அடுத்த வருஷம் 6ஓட மலையாக கொட்ட போகுது. அடுத்த வருஷம் பி ரெடி ஃபார் காஞ்சிபுரம் ரேஸ் வரண்டா. சக்ஸஸ் பின்னாடி யார் இருக்காங்கன்னு கேட்டால் டெஃபினெட்லி என் ஃபேமிலி தான். அதுலேயும் ஒய்ஃப் ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, உங்கள் ஒய்ஃப் இருக்க நீ சக்ஸஸ் டச் பண்ண முடியாதானே. ஸோ அந்த சொசைட்டிக்கு எஸ்பெஷலி தட் ஃபார் பீப்புளுக்கு என்னோட மெசேஜ் கிளியர் கட்டாக இருக்குது. இதுதான் இப்போ நான் நிற்கிறேன் முன்னாடி, இதுதான் என் சக்ஸஸ். அண்ட் மார்க்கெட்டிங் டீம் இவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேங்க. அதேமாரி இங்கிலீஷ் மென்டர் எங்களுக்கு இல்லைன்னு சொன்ன உடனே எங்களுக்கு வித்தின் 1 வீக் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ வி பில்ட் காஞ்சிபுரம் ரேஸ் அண்ட் நான் அங்கே தான் இருப்பேன். இன்னும் நான் ரேஸை இன்னும் பில்டப் பண்ணுறோன்னு நினைக்கிறேன்.
Thanks for giving this opportunity. Thanks for my friends and colleagues and family members. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.